محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة من صلى صلاته وتحلى بصفاته يا بخت اللفت لو ماشي يشفع له في مماته محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் சஃபீனத்துன் நஜா என்ற கிதாபினுடைய ஹம்து சலவாத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை பார்த்தோம். இன்று மூன்றாவது பாடத்திலே நாங்கள் ஃபஸ்லுன் அர்கானுல் இஸ்லாம் என்ற தலைப்பில் இஸ்லாத்தினுடைய ருக்கூன்களை பற்றிய சிறு விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த கிதாபை முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபஸ்லுன் என்று கொண்டு வந்து அர்கானுல் இஸ்லாமி ஹம்சத்துன், இஸ்லாத்தினுடைய ருக்கூன்களாகிறது 5 இருக்கும் என்ற ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்னால் இந்த இமாம் அவர்கள் ஃபஸ்லுன் என்று இந்த கிதாபை பிரிவாக பகுதியாக கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த ஃபஸ்லுன் என்று ஏன் இந்த இடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால், சில கிதாபுகளில் பார்த்தால் நாங்கள் பாபுன் என்று போடுவார்கள், ஃபரோன் என்று போடுவார்கள், கிதாபுன் என்று கொண்டு வருவார்கள், மஸ்அலத்துன் என்று கொண்டு வருவார்கள், அல் கரது மின் ஹாத தக்ஸிம் என்ற ஒரு தலைப்பை கொண்டு வருவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு விதமான சொற்களை பயன்படுத்தி பாடங்களை அதற்கு கீழால் கொண்டு வருவதற்கான காரணம் அத்தஸ்ஹீலு அலா தாலிபில் இல்ம், அறிவை தேடக்கூடிய அந்த மாணவனுக்கு அந்த பாடம் இலேசாக இருப்பதற்காக வேண்டி, அந்த கிதாப் வடிவு இலேசாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இவ்வாறு இமாம்கள் அந்த பாடங்களை பகுதிகளாக ஒவ்வொரு தலைப்புகளை இட்டு கொண்டு வருகிறார்கள். லிஅன்னல் கிதாப இதா கான ஜும்லத்தன் வாஹிதா சக்க அலா தாலிபில் இல்மி திராசத்துஹு, ஏனென்றால் ஒரு கிதாபை பகுதிகளாக பங்குகளாக பிரித்து காட்டாவிட்டால், எல்லாமே ஒட்டுமொத்த வரிகளாக இருக்குமாக இருந்தால் அந்த மாணவனுக்கு அந்த கல்வியை கற்றுக்கொள்வது கடினமாக இருந்துவிடும். எனவே அது இலேசாக இருப்பதற்காக வேண்டி இமாம்களுடைய வழக்கமாக இருந்தது, எவ்வளவு பெரிய கிதாபாக இருந்தாலும் அதை பகுதியாக பிரித்து ஃபஸ்லுன் அல்லது ஃபரோன் அல்லது மஸ்அலத்துன் என்று கொண்டு வந்து அதற்கு கீழால் பாடங்களை கொண்டு வருவது அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. குர்ஆனும் அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. சூரா ஃபாத்திஹா, பக்ரா, ஆல இம்ரான், நிசா, மாஇதா, அன்ஆஃப், இவ்வாறு ஒவ்வொரு சூறாவாக அல்லாஹ் அந்த குர்ஆனை வடிவமைத்து எங்களுக்கு தந்திருக்கின்றான். குர்ஆனும் ஒட்டுமொத்தமாக இறங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கற்பது பாடமாக்குவது இலேசாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், ஒவ்வொரு ஆயத்தாக ஒவ்வொரு சூரத்தாக அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். அதன் அடிப்படையாக வைத்தே இந்த இமாம்கள் ஒவ்வொரு கிதாபுகளிலும் தங்களுக்கு விருப்பப்பட்ட சொல்லாகிய ஒன்று பாபுன் அல்லது ஃபரோன் அல்லது கிதாபுன் அல்லது மஸ்அலத்துன் அல்லது ஃபஸ்லுன், இவ்வாறு விரும்பிய ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அதற்கு கீழால் அதற்கான சட்டங்களை வகுத்து கொண்டு வருகிறார்கள். இதுவே ஃபஸ்லுன் என்பதற்கான ஒரு சிறிய விளக்கமாகும். இரண்டாவதாக முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகின்ற தலைப்பு அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய ருக்கூன்களை பற்றிய இடத்திலே சொல்ல வருகிறார்கள். எனவே நாங்கள் ருக்கூன் என்பதனுடைய லுகா கருத்தினை பார்க்க போனால் தூண் என்று பொருள்படும். இதனுடைய பன்மை சொல்லாக அர்கான் என்று வருகிறது. இஸ்திலாஹினுடைய கருத்தை பார்க்க போனால் ஜும்ஹூருல் ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள், மாலா யத்திம்மு ஷைஉ ஃபில் இபாதத்தி இல்லா பிஹி, அந்த ருக்குனை கொண்டே தவிர இபாதத்துடைய விடயத்தில் எந்த ஒன்றும் செயற்பாடுகளோ அல்லது வேறு ஏதும் விடயங்களோ சிஹத்தாக மாட்டாது. எனவே ருக்கூன் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று. இதைத்தான் சஃபீனத்துன் நஜாவுக்குரிய சில ஷரஹ் கிதாபுகள் சொல்கிறார்கள். அன்னல் இஸ்லாம லஹு அர்கானுன் யகூமு அலைஹா ஹாதத்தீன், இஸ்லாத்துக்கென்று சில ருக்கூன்கள் இருக்கிறது, அந்த ருக்கூனின் மீது இந்த மார்க்கம் நிலை பெற்றிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் கொண்டு வருகின்ற விடயம் முதலாவதாக ஷஹாதா கலிமார்கள். ஏன் அந்த ஷஹாதா கலிமாவை முடிந்த ஒருவனால் தான் தொழ முடியும், ஜகாத் கொடுக்க முடியும், நோன்பு நோக்க முடியும். இவ்வாறான இபாதத்துக்கள் சிஹத்தாக இருப்ப வேண்டுமாக இருந்தால் அவன் ஷஹாதா கலிமாவை முடிந்த ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பது இவ்விடத்திலே ருக்கூனாக திகழ்கிறது. அதில் முதலாவதாக ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ ஸௌம் ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. இதன் முதலாவதாக இஸ்லாத்தின் ஒரு ருக்கூனாக திகழ்கிறது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் சொல்லுதல், வஅன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர், அவரே நபிமார்களின் இறுதியானவர் என்று நம்பிக்கை கொண்டு சாட்சி சொல்வதாகும் என்ற ஒரு கருத்தை முதலாவதாக இஸ்லாத்தினுடைய ருக்கூனாக இவ்விடத்திலே அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆம், உண்மைதான். நாங்கள் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வதென்றால் என்ன? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லா வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையிலேயே தகுதியாக வணக்கத்துக்கு தகுதியான ஒரு ரப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் சொல்லுதல். அதே நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுவ நபியுன் லில் இன்சி வல் ஜின் காஃபா, ஒட்டுமொத்த மனித இனம் ஜின்னினம் அனைத்திற்கும் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார், இறுதி நபி என்று நாங்கள் மனதினால் அறிந்து நாவினால் சாட்சியம் சொல்லுதல் என்ற ஒரு கருத்தை இஸ்லாத்தினுடைய முதல் ருக்கூனாக இந்த இடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆம், இதற்கு நாங்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வரலாம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜில் பைத் மன் இஸ்ததா இலைஹி ஸபீலா என்ற இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இஸ்லாத்தின் ருக்குன்களை பற்றி பேசுவதாக இந்த ஹதீஸை எங்களுக்கு ஆதாரங்களாக கொண்டு வரலாம். ஆகவே இந்த ஷஹாதத் என்ற இந்த சாட்சியம் கூறுதல் தான் அவ்வளவு வாஜிபு அல் முக்கல்லஃப், ஒரு முக்கல்லஃபான ஒருவனுக்கு முதலாவது கடமையாகின்ற விடயம். அதே நேரத்தில் அவ்வளவு மா யதுகுலு பிஹில் இஸ்லாம், அந்த ஷஹாதத்தை முடிந்தால்தான் அவன் இஸ்லாத்திலே அவன் நுழைவான். அதே நேரத்தில் மிஃப்தாஹுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் திறவுகோலாக இந்த ஷஹாத கலிமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஷுரூத் கபூலில் அமால், அவனுடைய அமால்கள் செயற்பாடுகள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளில் ஒன்றாக அந்த ஷஹாதா இருக்கிறது. அதே நேரத்தில் அல் ஹிர்ஸு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து தூண்டுதலிருந்து பாதுகாப்பு தருகிறது. அதே நேரத்தில் அந்நஜாத்து மினல் ஹுலூதி ஃபின்னார், நிரந்தரமாக நரக விடுதலை, நரகத்திலிருந்து பாதுகாப்பை, வெற்றியை தருகிறது. இதை நாங்கள் ஒரு ஹதீஸில் பார்க்கலாம். மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், யாரு வணக்கத்துக்குரிய நாயன் ரப்பை தவிர, அந்த அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடக்கூடிய அந்த ரப்புக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் எந்த ஒரு ரப்பும் இல்லை என்று ஈமான் கொண்டு சாட்சியம் சொல்கின்றானோ, அதே நேரத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி, இறுதி தூதர் என்று யார் சாட்சியம் சொல்கின்றானோ, ஹர்ரம் அல்லாஹு அலைஹின்னார, அல்லாஹ் அவன் மீது நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்ற ஹதீஸ் முஸ்லிம்களே பதியப்பட்டிருக்கிறது. ஆம், இரண்டாவது ருக்குனாக இவ்விடத்திலே கூறப்படுவது இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுதல். உண்மைதான். குர்ஆனில் கூட அல்லாஹு தஆலா இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, ஒரு முஃமினின் மீது இந்த தொழுகை நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இகாமுஸ் ஸலா என்றால் என்ன சொல்லுவார்கள்? அல் முலாஸமத்து வல் இஸ்திம்ராரு அலா அதாஇஸ் ஸலா பிஜமீஇ அர்கானிஹா வ ஷுரூத்திஹா, அந்த தொழுகையினுடைய ருக்கூன்கள் ஷர்த்துக்களை பேணி தொடராக விடாமல் அந்த தொழுகையை தொழுது வருவதுதான் இகாமுஸ் ஸலா என்று இமாம்கள் சில இடங்களிலே விளக்கம் சொல்லுகிறார்கள். தொழுகை என்றால் என்ன? அதற்கு வரை விளக்கம் சொல்லுவார்கள். ஹிய அஃஆலுன் வ அக்வாலுன் மஹ்சூஸா முஃப்ததஹத்துன் பித்தக்பீர் வ முஹ்ததமத்துன் பித்தஸ்லீம். தொழுகை என்பது குறிப்பிட்ட செயற்பாடு, அதே நேரத்தில் குறிப்பிட்ட வார்த்தைகள் அதில் உபயோகிக்கப்படுகிறது. ஆரம்ப தக்பீரத்துல் இஹ்ராமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு சலாத்தை கொண்டு முடிவுறுவதுதான் அந்த தொழுகை. எனவே நாளை கியாமத்துடைய நாளையிலே இந்த மனிதன் தொழுகையை பற்றி முதலாவதாக விசாரிக்கப்படுவான். இதனை ஒரு ஹதீஸ் உணர்த்துகிறது. இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு, நாளை கியாமத்துடைய நாளில் ஒரு அடியான் அவனுடைய செயற்பாடுகளில் அமால்களில் முதலாவதாக விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றி. ஃபஇன் ஸலுஹத், அந்த தொழுகை அவனிடத்திலே சீராகிவிட்டால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான். வ இன் ஃபஸதத், ஒருவேளை அந்த தொழுகையில் அவன் பொடுபோக்காக இருந்து
பராமுகமாக இருந்து அந்த தொழுகையுடைய விடயத்திலே அவன் மோசமானவனாக மாறிவிட்டால் ஃபகத் ஹாப வஹசிர என்ற இந்த தொடர் ஹதீஸிலே அவன் நஷ்டவாளியாகிவிட்டான், கை சேதப்பட்டு விட்டான் என்ற ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது கியாமத்துடைய நாளையிலே நிச்சயமாக இந்த தொழுகையை பற்றி கேட்கப்படும் என்று. எனவே இந்த தொழுகை எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவன் ஒரு முஃமினாக கணக்கெடுக்கப்படுகின்றான். ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை என்று சில இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த இடத்திலே இஸ்லாத்தினுடைய ருக்கூன்களில் அடுத்ததாக வருவது ஈதா உஸ்ஸகா, ஜகாத்தை கொடுத்தல். ஈதான்னு சொன்னா என்ன? அல்-இஅதா, கொடுத்தல். இதை யாருக்கு கொடுக்க வேணும்? குர்ஆனிலே அல்லாஹ் எந்த கூட்டத்தாருக்கு யாருக்கு கொடுக்க வேணும் என்று கட்டளை இருக்கின்றானோ அவர்களுக்குத்தான் அந்த ஜகாத் போய் சேர வேண்டும். எனவே இந்த ஜகாத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். ஜகாத்துல் மால், ஜகாத்துல் பதன். ஜகாத்துல் மாலில் நாங்கள் கற்றிருக்கின்றோம் ஜகாத்து ஸஹபி வல் ஃபில்லா வஸ்ஸுரூ வஸ்ஸிமார் வல் மவாஷி, கால்நடைகள், விவசாயங்கள், தங்கம், வெள்ளி, இப்படியான விடயங்களில் கொடுப்பது ஜகாத்துல் மால் என்று சொல்லுவார்கள். ஜகாத்துல் பதனுக்கு சொல்லுவார்கள் ஜகாத்துல் ஃபித்ர். எனவே அதுவும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தகுதியுடையவர்களை பார்த்து கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் என்ற அந்த தொடர் ஆயத்திலே யாருக்கெல்லாம் ஜகாத் கடமை என்று 8 கூட்டத்தாரினை அந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகின்றான். எனவே ஜகாத் என்றால் என்ன? இஸ்முன் லிமா யுஹ்ரஜு மின் மாலின் அவ் பதனின் அலா வஜ்ஹின் மக்சூஸின், குறிப்பிட்ட ஒரு விதத்தில் உடம்பிலிருந்தோ உடம்புக்காக வேண்டியோ அல்லது பணத்திலிருந்தோ வெளியாக்கப்படுகின்ற அந்த செல்வங்களுக்கு சொல்லுவார்கள் ஜகாத் என்று. ஆம், அடுத்த ருக்கூனாக இந்த இடத்தில் இடம்பெறுவது வஸௌமு ரமதான், ரமதானுடைய நோன்பை நோற்றல். இந்த ரமதானுடைய நோன்பு கடமை என்பதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், ஏ ஈமான் கொண்டவர்களே, உங்களது முன்னோர்களின் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த ரமதானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. எனவே இதற்கான சிறப்புகளோ ஏராளமாக இருக்கிறது. நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு சிறு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமதானுடைய நோன்பை ஈமானோடு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக நான் ஆக வேண்டும் என்ற ஒரு நியத்திலே யார் அந்த ரமதானுடைய நோன்பை நோக்குகின்றானோ அவனுடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ஹதீஸ் சொல்லுகிறது. அதே நேரத்திலே ஃபில் ஜன்னதி பாபுன், சுவர்க்கத்திலே ஒரு வாயில் இருக்கிறது, யுசம்மா ரையான், அதுக்கு ரையான் என்று சொல்லப்படும். லா யதுகுலு மின்ஹு இல்ல ஸாயிமூன், அந்த வாயிலினூடாக நோன்பாளிகளை தவிர வேற யாருமே நுழைய மாட்டார்கள் என்று சுவர்க்கவாசிகளுக்கென்றே அல்லாஹு தஆலா அந்த கியாமத்துடைய நாளில் ரையான் என்ற ஒரு சுவனத்தை அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே இந்த நோன்புக்கென்றே பல சட்டங்கள் இருக்கிறது. யார் நோன்பை விடலாம், யார் நோன்பை பிடிக்கலாம், நோன்பை விட்டால் என்ன ஃபிதியாக்கள் கொடுக்க வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. கடைசியாக கொண்டு வருகிறார்கள் வஹஜ்ஜுல் பைத் மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, அதாவது செய்வதற்கு யார் சக்தி பெற்றிருக்கின்றாரோ அவர் அந்த கஅபாவை நாடி சென்று அல்லாஹுக்காக வேண்டி அந்த கஅபாவை தரிசனம் செய்தல், ஹஜ் செய்தல். ஹஜ்ஜ என்றால் நாடி சென்றான் என்று பொருள். எனவே கஸ்துல் பைத் பினியத்தின் நுசுக் அல்லது பினியத்தில் இபாதா, இபாதத்துடைய நியத்தை கொண்டு அந்த கஅபத்துல்லாவை நாடி அல்லாஹுக்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட ஒரு விதத்தில் அந்த கஅபாவை வலம் செய்துவிட்டு வருவதுதான் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. எனவே அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர எந்த ஒரு கூலியும் கிடையாது என்று ஹதீஸ் சொல்லுகிறது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யஸ்தஅஜில், யார் ஹஜ் செய்ய நாடுகின்றானோ அவர் அவசரப்பட்டு கொள்ளட்டும். ஏன்? திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடலாம், அவனிடத்திலே இருக்கக்கூடிய பணங்கள் அழிந்து போகலாம், வேறு தேவைகள் குறுக்கிட்டு விடலாம். இதனால் ஹஜ் செய்ய யார் விரும்புகின்றானோ அவன் அவசரமாக அந்த ஹஜ்ஜை செய்து கொள்ளட்டும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா அய்யுஹன்னாஸ், ஏ மக்களே, கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான். எனவே ஃபஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், ஃபஹுஜ்ஜு, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்
கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹஜ் செய்வதாக இருந்தால், ஒருவன் ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காகவோ செல்வதாக இருந்தால் அவன் வாஜிதன் லிஸாதி தஹாபன் வ இயாபன், அவன் சென்று வருவதற்கான கட்டுச்சாதன அந்த பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டும். வாஜிதன் லி நஃபகதி மன் தல்ஸமுஹு நஃபகதுஹு முத்தத தஹாபிஹி வ இயாபிஹி, அவன் சென்று வரும் காலத்திலே யாருக்கெல்லாம் அவன் செலவழிப்பது கடமையாக இருக்கிறதோ அவர்களுக்கான செலவீனங்கள் கொடுப்பதற்கான செல்வங்கள் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அவன் செல்வதற்கான வாகனங்கள் இருக்க வேண்டும். அவன் செல்லும் வழியில் தன்னுடைய உயிருக்கோ பொருள்களுக்கோ எந்த விதமான ஆபத்துக்கள் பாதிப்புகள் வந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று இவ்வாறு பல வகையான சட்டத்திட்டங்களை இஸ்லாம் நமக்கு அமைத்து தந்திருக்கிறது. ஆம், இதிலே கூறப்பட்ட மனிஸ்ததா இலைஹி சபீலா என்பதன் விளக்கம் என்னவென்று பார்த்தால், ஒருவனிடத்திலே பணம் இருக்கிறது ஆனால் செல்வதற்கு உடம்பில் ஆரோக்கியம் இல்லை, அவனுக்கு ஹஜ் கடமையாகாது. ஒருவனிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை, அவனுக்கும் ஹஜ் கடமையாகாது. ஒருவனிடத்தில் வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது, உடலில் ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் செல்வதற்கான வாகனங்கள் இல்லை, அல்லது செல்லும் வழியில் தன்னுடைய உயிருக்கு ஏதும் ஆபத்து வர இருக்கிறது என்று உறுதியாக இருந்தால், இப்படியான நேரங்களில் அவர்களுக்கு ஹஜ். இதுதான் எல்லா விடயங்களிலும் அந்த ஹஜ் செல்வதற்கு சென்று வருவதற்கு சக்தி பெறுதல் என்ற கருத்தை மனிஸ்ததா இலைஹி சபீலா என்ற இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது. இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கடமையாக்கினான். வேறு ஆண்டுகளிலும் கடமையாக்கப்பட்டது என்ற கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ராஜிஹான கவுலின்படி முஅர்ரிஹீன்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுதான் இந்த ஹஜ் கடமையாக்கப்பட்டது என்று. எனவே இதுவரை நாங்கள் அர்கானுல் இஸ்லாத்தை பற்றிய சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இதிலே பார்த்த சிறு குறிப்புகளை எம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.